ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறதா. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 13ஆம் அதிகாரம் 11 முதல் 20 வசனங்கள் வரை. இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. இந்த வசனங்கள் கர்த்தர் எப்படி நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது தீர்க்க தரிசனமாக எரேமியா தீர்க்க தரிசியினால் 2400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டு, அவருடைய காலத்தில், அவர் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே அப்படியே இது நிறைவேறியது. தீர்க்க தரிசனம் சொன்னார், அந்த தீர்க்க தரிசியின் காலத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆனால் முடிந்து விடவில்லை. தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது, வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு முறை நடப்பது மட்டுமல்ல, ஒரு முறைக்கு மட்டுமல்ல, இந்த காலத்திலும் இது நடந்து முடிந்து விட்டது. 2400 வருடங்களுக்கு முன்பாக முடிந்த செயல் இது. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இது நடந்து முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டு இருக்க முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வேத வசனத்தில் கொடுத்திருக்கிறார் என்றால் அது நாம் கற்றுக்கொள்வதற்காக, இந்த காலத்தில் வாழ்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவசியம் இல்லாததை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தர் எந்த விஷயத்தையும் பிரயோஜனம் இல்லாமல் செய்ய மாட்டார். எதையும், ஒரு சிறு துளியாயிருந்தாலும், ஒரு சின்ன காரியம் என்று நாம் நினைக்கிறோமே, நமக்கு சிறிய காரியம் என்று நினைக்கிற ஒரு சில காரியங்களை கூட கர்த்தர் பெரியதாய் முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்துவார். அது அப்பாவுடைய குணம். அதனால் நாம் புரிந்து கொள்வோம், கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வசனத்தில் சொல்லி இருக்கிறார் என்றால் அதை விலக்கி விடவோ, அது தேவையில்லை என்று நினைப்பதோ தவறு. இன்றைய காலத்தில் மிகவும் அக்கிரமம், அநியாயம், மிகப்பெரிய அக்கிரமம் என்று சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளின் மத்தியில் கர்த்தருடைய உடன்படிக்கையே அற்பமாக எண்ணி ஆராதனையில் கூட அதை சொல்வதில்லை, அற்பமாக விலக்கி விடுகிறார்கள். 10 கட்டளைகளை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை விலக்கி வைக்கிறார்கள். இது மிக 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 பெரிய தவறு. ஒவ்வொரு ஆராதனையிலையும் கர்த்தருடைய உடன்படிக்கை சொல்லப்படுவது மிக சிறந்தது. இதை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வசனத்தின் ஒவ்வொரு எழுத்தும், எழுத்தின் உறுப்புகளும், அந்த எழுத்தின் ஒவ்வொரு பகுதியும் கூட, ஒரு எழுத்தின் ஒரு பகுதியும் கூட நிறைவேறும். அது நமக்கும், நம்முடைய இந்த காலத்திலும் அது செயல்படும். அதை புரிந்து கொள்வோம். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்தது, நடந்தது, அதையே நாம் கற்க வேண்டும் என்று ஒரு போராக ஃபீல் பண்ணுகிற ஒரு சில சமுதாயத்தினர் இருக்கிறார்கள். நாமே அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் அது மிகவும் தவறு. அப்படி அல்ல. கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த வசனங்கள் நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை உணராதிருக்கிறோம். அநேக நேரம் நாம் புலம்புவதுண்டு. ஒரு காரியத்தை கவனித்து பார்த்தால் தெரியும். இந்த தேசத்தில் அது நடக்கிறது, சண்டை நடக்கிறது, இயற்கை பேரழிவு, அங்கு புயல் வருகிறது, சில இடங்களில் காட்டுத்தீ பரவுகிறது. இப்படிப்பட்ட செய்தியை எல்லாம் கேட்கும் போது இயற்கையில் அநேக மாற்றங்கள் உண்டாகி வெப்பநிலை அதிகரிப்பதினால் கடல் நீர் மட்டம் உயர்கிறது என்று சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள். இதையெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, என்ன இப்படி நடக்கிறது, அது என்ன நடக்கிறது, ஒன்றும் புரியவில்லையே என்று சொல்லலாம். ஒன்றும் புரியாமல் புலம்பிக் கொண்டிருக்க விரும்புகிறோமே தவிர, வேதத்தை எடுத்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் கேட்பதற்கு மனம் தயாரா இல்லை. காரணம் என்னவென்றால், வேத வசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை என்பதை விசுவாசிக்க வேண்டும். அது நமக்கு தேவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதையும் மறைத்து வைக்க விரும்பவில்லை. நம் வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் புரிந்து தெளிவாய் தெரிந்து கொண்டு, மறைபொருள்கள் இல்லாமல் நம்மை குறித்தும், கர்த்தரை குறித்தும், மனித வாழ்க்கையை குறித்தும், நாம் இருக்கிற பூமியை குறித்தும் தெளிவாய் புரிந்து கொண்டு வாழ் என்றுதான் கர்த்தர் வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யுக்கு அலைவது போல என்று சொல்வார்கள். அது கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் செய்கிற செயலாயிருக்கிறது. வேத வசனம் நமக்கு எல்லாவற்றையும் பதில் இருக்கிறது, அதை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அதை நாம் திறந்து பார்ப்பதில்லை. எங்கேயோ ஏதோ நடக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தால் புலம்புகிறோம்.
ஏன் வந்தது என்று யோசிப்பதில்லை. வேதாகமத்தை எடுத்து தேடுவதில்லை. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? எனக்கு ஏன் இந்த நல்ல காரியம் நடக்கிறது? அல்லது எனக்கு இயற்கையில் இப்படி ஏன் நடக்கிறது? அந்த தேசத்தில் ஏன் இப்படி நடக்கிறது? நம் தேசத்தில் ஏன் இப்படி நடக்கிறது? எல்லா காரியத்தையும் நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு வேத வசனங்கள் நம் மனதின் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தையும் வெளிச்சமும் ஒன்றேதான் இருக்கிறார். வார்த்தையும் வெளிச்சமுமாய் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வெளிச்சம் நமக்குள் வருகிறது. இதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். வசனத்தை தியானிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படும் என்று நீ போய் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் போய் சொல் என்று சொல்லுகிறார். அப்படி நீ சொன்னால் அவர்கள் பதில் என்ன சொல்வார்கள் என்றால், சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படுவது எங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுவார்கள். நீ போய் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நீ அவர்களிடத்தில் சொல், தாவீதின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எருசலேமின் குடிகள் எல்லோரையும் நான் வெறியினால் நிரப்புவேன். பிதாக்களும் பிள்ளைகளுமாய் இருக்கிற அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழ பண்ணுவேன். ஒருவருக்கொருவர் சண்டை வரும்படி, ஒருவரை ஒருவர் எதிர்த்து விழுந்து போகும்படி நான் அவர்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி, நான் அவர்களை அழிக்கப் போகிறேன். அழிக்கிறதை தவிர அவர்களை தப்ப விடுவதோ மன்னிப்பதோ நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானமாக உறுதியாக கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறக்கப்படுவதும் இல்லை என்று தீர்மானமாக சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ போய் சொல் என்று எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தை வந்தது? எருசலேமின் குடிகளும் எருசலேமில் குடியிருந்த கர்த்தருடைய ஜனங்களும் யூதர்களும் அவர்கள் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 10 கட்டளைகளையும் மீறினார்கள். இச்சையாதிருப்பாயாக என்ற கடைசி கட்டளையிலிருந்து உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற முதலாம் கற்பனை வரைக்கும் அவர்கள் கீழிருந்து மேலாக நாம் கவனிக்கும் பொழுது எல்லாவற்றையும் மீறினார்கள். இச்சையில் தொடங்கி கர்த்தரை மறந்து போய் வேறு தெய்வங்களை தேடுவது உச்சகட்ட பாவம், மிக ஆழமான பாவமா இருக்கிறது. அந்த நிலைக்கும் அவர்கள் சென்று விட்டார்கள். கர்த்தர் இப்படியாக கடுமையான இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை ஏன் கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்கும்போது இதற்கு முன்னமே என்ன நடந்தது என்று வேதத்தில் நமக்கு தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் பாவம் செய்ய தொடங்கினார்கள், பெருகி வளர்ந்தார்கள். அந்நியர்களை பின்பற்றி அந்நியர்கள் என்ன செய்கிறார்களோ அதையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தார்கள். அதற்கு மேலாகவும் செய்தார்கள். கர்த்தர் எச்சரித்தார். தீர்க்கதரிசிகளை தினந்தோறும் அவர்களிடத்தில் அனுப்பி பேசினார். தினந்தோறும் இப்படியே வேதம் சொல்லி இருக்கிறது. தினந்தோறும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கர்த்தர் பேசுகிறார், கேட்கவில்லை. பெரியோர்களுக்கு சொல்லி பார்க்கிறார், கேட்கவில்லை. சிறியவர்களுக்கு சொல்லி பார்க்கிறார், கேட்கவில்லை. எத்தனையோ முறை கர்த்தர் வந்து பல விதங்களில் அவர்களுக்கு எச்சரிக்கிறார். தவறு செய்யாதிருங்கள் செய்யாதிருங்கள் என்று. நம் வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் 2-3 வயது பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்களோ அதே வேலையை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு விரோதமாக. அதாவது 3 வயது பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். 2 1.5 வயதிலிருந்து நடக்க தொடங்கினால் 1 வயதில் நடக்க தொடங்குவார்கள். அதிலிருந்து அந்த 3 வயது வரைக்கும் அந்த பிள்ளைகளை பராமரிப்பது மிகவும் கடினமாய் இருக்கும் நமக்கு. ஏனென்றால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களோடு நாமும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு எதையாவது எடுப்பார்கள், உடைப்பார்கள், தண்ணீரில் போடுவார்கள், இப்படி எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள். நாம் எதை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். மாற்றி மாற்றி தலைகீழாக செய்வார்கள். தொடாதே என்றால் அதை தொடுவார்கள், எடுக்காதே என்றால் அதை எடுப்பார்கள். இதே வேலையை தான் நாம் கர்த்தருக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி சிறு பிள்ளைகள் அடம் பண்ணுவது போல
நாமும் அப்படி செய்கிறோம் என்பதை உணர்வது இல்லை. கர்த்தர் பல முறை எச்சரிக்கிறார். நாம் சிறு பிள்ளைகளை கண்டிப்பதை போலவே கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். பல வாய்ப்புகளை கொடுக்கிறார் திருந்துவதற்கு. ஆனால் எதற்கும் அடங்காத பட்சத்தில் கர்த்தர் தம் கரத்தை ஓங்குகிறார். நாமே நம் பிள்ளைகளிடத்தில் அப்படித்தானே செய்கிறோம். நாம் செய்யும் போது கர்த்தர் செய்யக்கூடாதா? கர்த்தர் இப்படிதான் அவர்களை நியாயத்திருக்கிறார். இதுதான் இஸ்ரவேலருக்கு நடந்தது. இஸ்ரவேல் சரித்திரம் இஸ்ரவேலர்கள் நடந்து கொண்ட விதம் 2 வயது பிள்ளைகளைப் போல அடங்காமல் அலைந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள். எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொன்னாரோ அதையெல்லாம் செய்தார்கள். இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் தேவர்களை உண்டாக்கினார்கள். விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அந்நியர்களோடு கலக்காதே என்றார், கர்த்தர் கலந்தார்கள். என்னென்ன செய்யக்கூடாது என்றார்களோ அதையெல்லாம் செய்தார்கள். எதையெல்லாம் செய் என்று சொன்னாரோ கர்த்தர் அதையெல்லாம் செய்யாமல் விட்டு விட்டார்கள். நியாய பிரமாணத்தை கடைபிடியுங்கள், அதை கேளுங்கள், சொல்லுங்கள். உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் உங்கள் நினைவில் இருக்கட்டும். படுத்துக் கொள்ளும் போதும் நியாய பிரமாணத்தை பேசுங்கள். உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுங்கள், சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாக ஞாபகக்குறியாய் இருக்கட்டும். இப்படியெல்லாம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு அன்று வனாந்தர பயணத்திலேயே கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அவை. ஆனால் அதையெல்லாம் செய்தார்களா? இல்லை. செய்ய சொன்னதை செய்யவில்லை. செய்யாதே என்ற எல்லா காரியத்தையும் செய்தார்கள். அதன் விளைவு கர்த்தருடைய நியாயத்திற்கு. அதுவும் உடனே கொடுத்து விடவில்லை. கர்த்தர் பல முறை எச்சரித்துக் கொண்டே இருந்தார். எத்தனை முறை எச்சரித்தும் கடைசி வரைக்கும் அவர்கள் திருந்தின பாடில்லை. அதனால் நான் அவர்களுக்கு இறங்க மாட்டேன், அவர்களை அழிப்பேன் என்று செய்தார். கர்த்தர் நீதி உள்ளவர். அவரை எப்பொழுதும் குற்றம் சாட்டவோ குறை சொல்லவோ கூடாது. மனதால் நினைத்தால் நம்மிடத்தில் பிரச்சனை இருக்கிறது, நமக்குள் கொள்ளாதவன் இருக்கிறான் என்று கூறும். தயவு செய்து அதற்கு மட்டும் துணியாதீர்கள். கர்த்தர் மிகவும் அன்புள்ளவர். நாமெல்லாம் இவ்வளவு தாங்க மாட்டோம். எந்த மனிதனாலும் நாம் செய்கிற அக்கிரமத்தை, மனிதர்கள் செய்கிற அக்கிரமத்தை கர்த்தருடைய நிலையிலிருந்து பார்த்தால், அந்த கோணத்தில் இருந்து பார்த்தால், அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்கள், அந்த கோணத்தில் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து பார்த்தால் நாம் செய்கிற அக்கிரமங்கள் மகா பெரியது, மனித இனம் செய்தது. கர்த்தர் இவ்வளவு பொறுமையா இருக்கிறார். அதே நேரத்தில் நாம இருந்திருந்தால் எப்பொழுதே மனித இனத்தையும் ஒட்டுமொத்தமாக தொலைத்திருப்போம். அவ்வளவு சேட்டைகள் பண்ணி கொண்டிருக்கிறோம், சிறு பிள்ளையை போல அடங்காமல். தயவு செய்து மனம் திரும்புவோம். அவ்வளவும் சொல்லி இதையும் உடனே செய்யவில்லை கர்த்தர். அவர்களுக்கு இறங்க மாட்டேன், மேட்டிமையாய் இராதிருங்கள், இப்படியெல்லாம் செய்ய போகிறேன், மனத்திமிரோடு கர்ப்பமாய் இராதிருங்கள், பெருமையோடு இருக்காதிருங்கள், திருந்துங்கள், இப்பொழுதாவது திருந்துங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்கிறார். இதுவும் தீர்க்க தரிசனமாக செய்வதற்கு முன்பே உரைத்த வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? இதுவும் அவருடைய எச்சரிக்கை தான். இப்படி எல்லாவற்றையும் கேட்ட பின்பும் அவர்கள் திருந்தவில்லை. இதுதான் இருதய கடினம் என்பது. இருதய கடினம், இருதயத்தை பாறையாக்கி கொள்வது, எதை போட்டாலும் திருப்பி அடிப்பது போல, ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமல் இருப்பது. கர்த்தர் சொல்லுகிறார், என்ன நடக்கும்? நீங்கள் கேட்காவிட்டால் என்ன நடக்கும்? கர்த்தர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்பும், இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்பும், பூமியின் மேல் கர்த்தர் அந்தகாரத்தை வரப்பண்ண போகிறார். அதற்கு முன்பாக மலைகளில் ஏறி இருளில் நீங்கள் தவித்து காலிடறி கீழே விழும் நிலை வரும். மலைகளுக்கு ஓடி போகும் நேரம் வரும். அது நடப்பதற்கு முன்பும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் பொழுது, வெளிச்சம் வரும் என்று காத்திருப்பீர்கள், ஆனால் வெளிச்சம் வராது. அதை கர்த்தர் அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவார். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சற்று இந்த காரியத்தை குறித்து பல ரகசியங்கள் இந்த அதிகாரத்தில் ஒளிந்திருக்கிறது. அதை குறித்து சற்று கவனிப்போம். இந்த வார்த்தை சொல்லியது அந்தகாரம் வரப்பண்வதற்கு முன்பு, இருண்ட மலைகளில், இருண்ட காலத்தில் மலைகளின் மேல் ஏறி கால் இடறி விழுவதற்கு முன்னும், வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது இருள் உங்களை மூடிக்கொள்ளுவதற்கு முன்பும். அப்படி என்றால் இந்த 3 விதமான தீமைகள் என்ன? எப்பொழுது அந்தகாரம் வரப்போகிறது? அந்தகாரம் என்றால் மகா இருட்டு.
முழு அதாவது ஒட்டுமொத்த பூமிக்கும் வரப்போகும் இருட்டு. இருள் என்றால் மிக துன்ப காலத்தை குறிக்கிறது. மகா உபத்திரவ காலம். இங்கு நமக்கு விடை கிடைத்து விட்டது என்று நினைக்கிறேன். உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பும், மகா உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பும், மலைகளில் ஓடி ஒளிந்து கொள்ளும் நிலை வருவதற்கு முன்பும், அப்படி என்றால் இந்த காலம் எப்பொழுது வரும் என்றால், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நேரம் வரும் என்று. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் நிலநடுக்கம் உண்டாகும் என்றும் 7000 பேர் ஒரே நேரத்தில் எருசலேமில் மரிப்பார்கள் என்றும், அதற்கு இந்த நிலநடுக்கம் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்றால், 3.5 வருடம் 2 சாட்சிகள் எழும்பி 2 சாட்சிகள் எழும்பி 2 அவர்கள் தீர்க்கதரிசிகள் இருவர் எழும்பி எருசலேமில் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உலகம் முழுவதும் அவர்கள் இருவரை போன்ற தீர்க்க தரிசன 2 விதமான கூட்டம். தீர்க்கதரிசிகள் 2 விதமானவர்கள். மூசையாவை போன்றவர்களும் எலியாயாவை போன்ற 2 விதமான கூட்டம் உலகம் எங்கும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் 3.5 வருடம் இது நடக்கும். அதன் பின்பு அந்த 2 சாட்சிகளையும் எருசலேமில் கொன்று விடுவார்கள். தீயவர்கள் வந்து அந்த 2 தீர்க்கதரிசிகளையும் எருசலேமில் கொன்று விடுவார்கள். அவர்கள் இருவருடைய சரீரங்களும் அடக்கம் பண்ணப்படாமல் வீதியிலேயே எருசலேமின் வீதிகளில் கிடக்கும். அப்படியே வைத்திருப்பார்கள். அதை எடுத்து அடக்கம் பண்ண விட மாட்டார்கள். அப்படி நடக்கும் போது 3.5 நாட்களுக்கு பின்பாக 3.5 நாட்கள், குறிப்பாக நாட்கள் கவனிக்கவும், அந்த 3.5 நாட்களுக்கு பின்னாக 3.5 நாள் ஆன பின்பு வானத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி இறங்கி அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு எழுப்புவார் கர்த்தர். அவர்கள் உயிரோடு எழும்பி வானத்திற்கு அப்படியே பரமேறி செல்வார்கள். இந்த சம்பவம் நடக்கும் போது, அது நடந்து முடிந்ததும் அவர்கள் எழும்பி போகும்போது எருசலேமில் நிலநடுக்கம் உண்டாகும். 7000 பேர் அப்பொழுது இறப்பார்கள். இது நடக்கும் என்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக என்ன நடக்கும்? உபத்திரவ காலமும் மகா உபத்திரவ காலமும் தொடங்கிவிடும். உபத்திரவ காலம் 3.5 வருடமும் மகா உபத்திரவ காலம் 3.5 வருடமும் நடக்கும். இந்த நிலையில்தான் இந்த காரியங்கள் இது நடந்து முடிந்ததும், உபத்திரவ காலம் முடிந்ததும் 2 சாட்சிகள் எழும்பி அவர்கள் வந்து பரமேறி செல்வார்கள். அதன் பின்பு அவர்கள் போன பின்புதான் மகா உபத்திரவ காலம் வரும். அந்த நேரத்தில் 3ஆம் ஆபத்து வருகிறது என்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அதுவரை 2 ஆபத்துகள், அதன் பின்பு 3ஆம் ஆபத்து வரும். இது 6ஆம் தூதன் எக்காலம் ஊதி முடித்து அந்த செயல் முடிந்ததும் 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது இது நடக்கும். இந்த இடைவெளி நேரத்தில்தான், அதாவது 2 சாட்சிகளும் மேலே உயிரோடு எழும்பி பரலோகம் செல்லும் பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அந்த 2 சாட்சிகள் மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசன ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ரெம்னன்ட் என்று சொல்வார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரிடத்தில் போய் சேருவார்கள். இப்படியாக இந்த சம்பவம் நடக்கும். இப்படி இந்த சம்பவத்திற்கு முன்பாக வருகிற அந்த உபத்திரவ காலத்தை தான் இந்த எரேமியா 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு ரகசியமும் இருக்கிறது. முதல் எரேமியா 13ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எரேமியா தீர்க்கதரிசியின் உவமை, அதாவது சணலால் செய்யப்பட்ட ஒரு கச்சையை வாங்கி எரேமியா தீர்க்கதரிசி ஐயாவை கொண்டு போய் ஐபிராத்து நதியில் கண்மலை வெடிப்பிலே ஒளித்துவை என்று சொல்வார். அதன் பின்பு அதை போய் கொஞ்ச நாட்கள் கழித்து, நீண்ட காலம் சென்ற பின்பு அதை போய் எடுத்து பார் என்று சொல்வார். எரேமியா தீர்க்கதரிசி ஐயா போய் அதை எடுத்து பார்ப்பார். அது அந்த சணல் அல்லவா, அது அப்படியே நைந்து போய் வீணாய் போய்விடும். அதுக்கு பெல்ட்டாக இருக்காது. அவர் வைக்கும் போது ஒரு சணலால் செய்யப்பட்ட ஆண்கள் அணியும் ஒரு பெல்ட்டாக இருந்தது, இடுப்பில் அணியும் பெல்ட்டாக இருந்தது. ஆனால் அதன் பின்பு அதை எடுக்கும் பொழுது அது நூல் நூலாக நைந்து போய் அதை கையில் எடுக்கவே முடியாத அளவுக்கு தூள் துளை சிதறி இருந்தது.
அநேக நாட்கள் ஆகிவிட்டது. வீணாய் போய்விட்டது. அது மக்கி போனது. இப்படி ஒரு செயல் நடந்ததும் கர்த்தர் சொன்னார், இதே போல நான் இஸ்ரவேலரை செய்வேன். நான் தெரிந்து கொண்டேன். என் இடுப்பில் கட்டப்பட்ட பெல்ட்டை போல நான் என்னோடு சேர்த்து வைத்திருந்தேன். ஆனால் அவர்கள் அக்கிரமம் செய்ததினால் நான் அவர்களை ஒன்றுக்கும் உதவாததைப் போல கழட்டி தூக்கி போட்டு விட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஊமையாக வெளிப்படுத்துகிறார் கர்த்தர். இந்த சம்பவத்தில் ஒரு ரகசியம் என்னவென்றால், ஐபிராத்து நதியின் கன்மலையில் கொண்டு போய் வை என்று எரேமியா தீர்க்கதரிசி முதலில் சொல்லியிருப்பார். ஏன் அங்கு வைக்க வேண்டும்? மண்ணில் எங்கு புதைத்து வைத்தாலும் அது அப்படித்தான் ஆகும். குறிப்பிட்டு கர்த்தர் ஐபிராத்து நதியின் கரையில் போய் ஒரு கன்மலையின் வெடிப்பில் கொண்டு போய் வை என்று குறிப்பாக சொன்னார். அதை அப்படியே தீர்க்கதரிசியா செய்தார். ஏன் அங்கு வைக்க சொன்னார்? இந்த கேள்வி நமக்கு வருகிறது. இதற்கு சரியான நமக்கு இன்னொரு ஆதாரம் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தை கவனித்து பார்க்கும் போதும் அங்கும் இங்கும் ஒரு ஒப்புமை இருக்கிறது. அதாவது இதன் வெளிப்பாடு அங்க வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐபிராத்து நதியில் 4 தூதர்கள் அங்கு கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்படுகிறார்களாம். அந்த தூதர்கள் 1 மணி நேரத்திற்கும், 1 நாளுக்கும், 1 மாதத்திற்கும், 1 வருடத்திற்கும் நியாய தீர்ப்பு செய்யும்படி கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்றவர்கள். கர்த்தரிடத்திலிருந்து அதிகாரம் பெற்று அவர்கள் இறங்கி வருகிறார்கள். யோசித்து பார்ப்போம். இங்கு கர்த்தருடைய கச்சை பெல்ட்டை கொண்டு போய் அதே ஐபிராத்து நதியில் வைக்கப்பட்டது. அங்கிருந்து 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்படுகிறார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக ஜனங்களுக்கு, இஸ்ரவேலர். அப்படி என்றால் இதை பொருத்தி பார்க்கும் பொழுது, அதாவது இஸ்ரவேலர்கள் என்று சொன்னாலும் எருசலேமில் அந்த காலத்தில் இருந்தார்கள். அதற்கு பின்பு உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்று அன்றைய இஸ்ரவேலர்கள் இன்று உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்றே நாம் வைத்துக் கொள்ளலாம். அதுதான் உண்மை. அப்படி இருக்க இதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம், அன்றைய கர்த்தர் சொன்ன நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தலின் காலமாகிய இந்த காலத்தில் நிறைவேறப் போகிறது. அதுவும் நம்முடைய காலத்தில் நிறைவேறப் போகிறது. ஒப்புமை இருக்கிறது. இந்த அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்தையும், அதாவது எரேமியா 13ஐயும் வெளிப்படுத்தல் 9:11ஐயும் நாம் சேர்த்து பார்க்கும்போது மிக தெளிவாய் ஒரே சம்பவத்தை சொல்லப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்தகாரம் வருவதற்கு முன்பு என்றால் உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பு. நீங்கள் கண்மலையில் ஓடி ஒளிந்து கொள்ளும் காலம் வரும் என்றால், 2 சாட்சிகள் அவர்கள் எழும்பிய பின்பு பூமியில் நிலநடுக்கம் உண்டாகும். எரிமலை வெடித்து அதிலிருந்து குழம்பு உண்டாகி அந்த லாவா ஓடி உருகி வருவதினால் எருசலேமின் வீதிகளில் நடக்க முடியாமல் மலைகளின் மேல் ஏறுவார்கள். தாழ்வான பகுதிகளில் அந்த லாவா வருவதினால் இவர்கள் மலைகளில் உயரத்தில் ஏறிதான், வெள்ளம் வந்தால் உயரத்தில் ஏறி ஜனங்கள் தப்பிக்க முயற்சிப்பது போல நடக்கும். இது கற்பனை அல்ல. தெளிவாய் வெளிப்படுத்தலை படித்து பார்த்தால் புரியும். இப்படிதான் நடக்கிறது. இதற்கான பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதே வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் வயலில் இருந்தால் வீட்டிற்கு வராமல் இருக்க கடவன். வயலிலிருந்து வீட்டிற்கு வராமல் இருக்க கடவன். அவன் மேலே இருந்தால் கீழே இறங்காமல், வீட்டின் மாடியில் இருந்தால் கீழே இறங்காமல் இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எந்த சூழ்நிலையில் நாம் இப்படி இருப்போம்? யோசித்து பார்த்தால் தெளிவாய் புரியும். இது எரிமலை வெடிப்பினால் வருகிற லாவா குழம்பு. லாவா எனும் எரிமலை குழம்பு வருவதினால் வெள்ளம் போல வீதியில் ஓடி வரும். அதன் அனல் தாங்காது. அதன் வெப்பம் நெருப்பு குழம்பு. அது நெருப்பாய் ஓடி வரும். தண்ணீரை போல உருகிய பூமியின் அடியிலிருந்து எழும்புகிற அந்த கூழ் போன்ற பதத்தில் இருக்கிற நெருப்பு. அது ஓடி வரும் பொழுது லாவா என்று சொல்வார்கள் விஞ்ஞானத்தின்படி. அதை வரும் பொழுது அதன் வெப்பம் மகா பயங்கரமா இருக்கும். கிட்டே அதனை தொடுவதல்ல, அதை தூரத்தில் இருந்தே நம்மால் அந்த அனலை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும். அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக நீங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள்.
மனம் திரும்பி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் விளக்கமாக நாம் வெளிப்படுத்தல் தியானிக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து தியானிக்கலாம். மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், நம் இருதயத்தை சுத்திகரித்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறும். எரேமியா 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. இந்த வசனங்கள் கர்த்தர் எப்படி நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது தீர்க்க தரிசனமாக எரேமியா தீர்க்க தரிசியினால் 2400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டு அவருடைய காலத்தில், அவர் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே அப்படியே இது நிறைவேறியது. தீர்க்க தரிசனம் சொன்னார், அந்த தீர்க்க தரிசியின் காலத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆனால் முடிந்து விடவில்லை. தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது, வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு முறை நடப்பது மட்டுமல்ல, ஒரு முறைக்கு மட்டுமல்ல, இந்த காலத்திலும் இது நடந்து முடிந்து விட்டது. 2400 வருடங்களுக்கு முன்பாக முடிந்த செயல் இது. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இது நடந்து முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டு இருக்க முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வேத வசனத்தில் கொடுத்திருக்கிறார் என்றால் அது நாம் கற்றுக்கொள்வதற்காக, இந்த காலத்தில் வாழ்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவசியம் இல்லாததை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தர் எந்த விஷயத்தையும் பிரயோஜனம் இல்லாமல் செய்ய மாட்டார். எதையும் ஒரு சிறு துளியாயிருந்தாலும், ஒரு சின்ன காரியம் என்று நாம் நினைக்கிறோமே, நமக்கு சிறிய காரியம் என்று நினைக்கிற ஒரு சில காரியங்களை கூட கர்த்தர் பெரியதாய் முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்துவார். அது அப்பாவுடைய குணம். அதனால் நாம் புரிந்து கொள்வோம், கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வசனத்தில் சொல்லி இருக்கிறார் என்றால் அதை விலக்கி விடவோ அது தேவையில்லை என்று நினைப்பதோ தவறு. இன்றைய காலத்தில் மிகவும் அக்கிரமம், அநியாயம், மிகப்பெரிய அக்கிரமம் என்று சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளின் மத்தியில் கர்த்தருடைய உடன்படிக்கையே அற்பமாக எண்ணி ஆராதனையில் கூட அதை சொல்வதில்லை, அற்பமாக விலக்கி விடுகிறார்கள். 10 கட்டளைகளை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை விலக்கி வைக்கிறார்கள். இது மிக 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 பெரிய தவறு. ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தருடைய உடன்படிக்கை சொல்லப்படுவது மிக சிறந்தது. இதை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வசனத்தின் ஒவ்வொரு எழுத்தும், எழுத்தின் உறுப்புகளும், அந்த எழுத்தின் ஒவ்வொரு பகுதியும் கூட, ஒரு எழுத்தின் ஒரு பகுதியும் கூட நிறைவேறும். அது நமக்கும் நம்முடைய இந்த காலத்திலும் அது செயல்படும். அதை புரிந்து கொள்வோம். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்தது, நடந்தது, அதையே நாம் கற்க வேண்டும் என்று ஒரு போராக ஃபீல் பண்ணுகிற ஒரு சில சமுதாயத்தினர் இருக்கிறார்கள். நாமே அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் அது மிகவும் தவறு. அப்படி அல்ல. கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த வசனங்கள் நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை உணராதிருக்கிறோம். அநேக நேரம் நாம் புலம்புவதுண்டு. ஒரு காரியத்தை கவனித்து பார்த்தால் தெரியும். இந்த தேசத்தில் அது நடக்கிறது, சண்டை நடக்கிறது, இயற்கை பேரழிவு, அங்கு புயல் வருகிறது, சில இடங்களில் காட்டுத்தீ பரவுகிறது. இப்படிப்பட்ட செய்தியை எல்லாம் கேட்கும் போது இயற்கையில் அநேக மாற்றங்கள் உண்டாகி வெப்பநிலை அதிகரிப்பதினால் கடல் நீர் மட்டம் உயர்கிறது என்று சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள். இதையெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, என்ன இப்படி நடக்கிறது, அது என்ன நடக்கிறது, ஒன்றும் புரியவில்லையே என்று சொல்லலாம். ஒன்றும் புரியாமல் புலம்பிக் கொண்டிருக்க விரும்புகிறோமே தவிர வேதத்தை எடுத்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் கேட்பதற்கு மனம் தயாரா இல்லை. காரணம் என்னவென்றால் வேத வசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை என்பதை விசுவாசிக்க வேண்டும். அது நமக்கு தேவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதையும் மறைத்து வைக்க விரும்பவில்லை. நம் வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் புரிந்து தெளிவாய் தெரிந்து கொண்டு மறைபொருள்கள் இல்லாமல் நம்மை குறித்தும், கர்த்தரை குறித்தும், மனித வாழ்க்கையை குறித்தும், நாம் இருக்கிற பூமியை குறித்தும் தெளிவாய் புரிந்து கொண்டு வாழ் என்றுதான் கர்த்தர் வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யுக்கு அலைவது போல என்று சொல்வார்கள். அது கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் செய்கிற செயலாயிருக்கிறது. வேத வசனம் நமக்கு எல்லாவற்றையும்
பதில் இருக்கிறது. அதை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அதை நாம் திறந்து பார்ப்பதில்லை. எங்கேயோ ஏதோ நடக்கிறதே. என் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தால் புலம்புகிறோம். ஏன் வந்தது என்று யோசிப்பதில்லை. வேதாகமத்தை எடுத்து தேடுவதில்லை. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? எனக்கு ஏன் இந்த நல்ல காரியம் நடக்கிறது? அல்லது எனக்கு இயற்கையில் இப்படி ஏன் நடக்கிறது? அந்த தேசத்தில் ஏன் இப்படி நடக்கிறது? நம் தேசத்தில் ஏன் இப்படி நடக்கிறது? எல்லா காரியத்தையும் நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு வேத வசனங்கள் நம் மனதின் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தையும் வெளிச்சமும் ஒன்றேதான் இருக்கிறார். வார்த்தையும் வெளிச்சமுமாய் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வெளிச்சம் நமக்குள் வருகிறது. இதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். வசனத்தை தியானி. எருசலேமின் வீதிகளில் நடக்க முடியாமல் மலைகளின் மேல் ஏறுவார்கள். தாழ்வான பகுதிகளில் அந்த லாவா வருவதினால் இவர்கள் மலைகளில் உயரத்தில் ஏறிதான் வெள்ளம் வந்தால் உயரத்தில் ஏறி ஜனங்கள் தப்பிக்க முயற்சிப்பது போல நடக்கும். இது கற்பனை அல்ல. தெளிவாய் வெளிப்படுத்தலை படித்து பார்த்தால் புரியும். இப்படிதான் நடக்கிறது. இதற்கான பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதே வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் வயலில் இருந்தால் வீட்டிற்கு வராமல் இருக்க கடவன். வயலிலிருந்து வீட்டிற்கு வராமல் இருக்க கடவன். அவன் மேலே இருந்தால் கீழே இறங்காமல், வீட்டின் மாடியில் இருந்தால் கீழே இறங்காமல் இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எந்த சூழ்நிலையில் நாம் இப்படி இருப்போம்? யோசித்து பார்த்தால் தெளிவாய் புரியும். இது எரிமலை வெடிப்பினால் வருகிற லாவா குழம்பு. லாவா எனும் எரிமலை குழம்பு வருவதினால் வெள்ளம் போல வீதியில் ஓடி வரும். அதன் அனல் தாங்காது. அதன் வெப்பம் நெருப்பு குழம்பு. அது நெருப்பாய் ஓடி வரும். தண்ணீரை போல உருகிய பூமியின் அடியிலிருந்து எழும்புகிற அந்த கூழ் போன்ற பதத்தில் இருக்கிற நெருப்பு. அது ஓடி வரும் பொழுது லாவா என்று சொல்வார்கள் விஞ்ஞானத்தின்படி. அதை வரும் பொழுது அதன் வெப்பம் மகா பயங்கரமா இருக்கும். கிட்டே அதனை தொடுவதல்ல, அதை தூரத்தில் இருந்தே நம்மால் அந்த அனலை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும். அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக நீங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். மனம் திரும்பி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப சொல்லுகிறார். இதையெல்லாம் செய்த பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு கடைசி வாய்ப்பாக சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு இறங்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதே சமயத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் வருவதற்கு முன்பாக மனம் திரும்புங்கள் என்றும் சொல்லுகிறார். இது கடைசி கால, அது எருசலேமில் நடந்த காரியம். இன்று கடைசி கால சந்ததியான நாம் இப்படிப்பட்ட தீங்கை அனுபவிக்காதபடிக்கு தப்பிக்கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கிற வார்த்தை இது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், அந்தகாரம் வரப்போகிறது என்கிற எச்சரிக்கையும் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்காமல் போனால் உங்களுடைய பெருமையின் நிமித்தமும், நீங்கள் கேட்காமல் போனால் உங்கள் பெருமையின் நிமித்தம் நான் துக்கப்பட்டு என் ஆத்துமா மறைவிடங்களில் துக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இதை கேட்காவிட்டால் என் இருதயம் மிகுந்த துக்கம் உண்டாகும். தன் பிள்ளைகளுக்காக, தன் பிள்ளைகளின் நிலையை எண்ணி ஏங்குகிற ஒரு தகப்பனாக அவர் பேசுகிறார். என் கண்கள் கண்ணீராய் சொரியும், நான் அழுது கொண்டிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்று, இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தர் இதன் மூலம் சொல்கிறார். நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறீர்கள். உங்கள் பெருமையின் நிமித்தம் நான் மறைவிடங்களில் மறைந்திருந்து நான் அழுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருக்கு மிகுந்த துக்கத்தை இஸ்ரவேலர்கள் உண்டாக்கினார்கள். இது அப்படியே நடந்தது. நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியையும் அழைத்து கீழே வந்து உட்காருங்கள். ராஜாக்கள் என்றால் சிங்காசனத்தில் உட்காருவார்கள். ராஜாத்திகள், ராஜாக்கள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் சிங்காசனத்தில் உட்காருவார்கள். நீங்கள் அங்கே உட்கார வேண்டாம், உங்களுடைய மகிமை அழிந்தது.
கீழே வந்து உட்காருங்கள். உங்கள் கிரீடம் தள்ளப்பட்டது. உங்களுடைய கிரீடம் விழுந்து போயிற்று. கீழே வந்து தரையிலே உட்காருங்கள். உங்களுக்கு எந்த மேன்மையும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெற்கில் உள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டது. அவைகளை திறக்கிறவர் யாரும் இல்லை. அவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போயிற்று. யூதா அனைத்தும் குடிவிலக்கப்பட்டு போகும். யூதா தேசத்தின் ஜனங்கள், யூதர்கள் எல்லாம் குடிவிலக்கப்பட்டு போகும் என்றால், அந்த தேசத்தில், யூதா தேசத்தில், யூதேயாவில் இல்லாமல் அவர்கள் எல்லோரும் குடிவிலக்கப்பட்டு வேறு தேசங்களுக்கு ஓடி போவார்கள். வேறு இடங்களுக்கு ஓடி போவார்கள் என்று பொருள். அவர்கள் சொந்த ஊரில், அவர்கள் சொந்த வீட்டில் இருக்க முடியாது. வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு, தன்னுடைய நிலபுலங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தங்களுடைய நிலங்களை விட்டு, வீடுகளை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு, சொத்துக்களை விட்டு ஓடி போவார்கள். அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போவார்கள். எல்லோரும் அப்படி போவார்கள். உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கிடையும் எங்கே? அதாவது இஸ்ரவேலின் ஜனங்கள் எங்கே? அவர்களெல்லாம் எங்கே? உன்னுடைய சொத்து அல்லவா? உன் பெயருக்கு மகிமையா இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் எங்கே? எருசலேமை நோக்கி கர்த்தர் கேட்பது போல சொல்லுகிறார். எருசலேமே, உன் ஜனங்கள் எங்கே? உனக்கு நான் மகிமையாய் கொடுத்திருந்த ஜனங்கள் எங்கே? அவர் உன்னை விசாரிக்கும் போது நீ என்ன சொல்லுவாய்? கர்த்தர் உன்னை விசாரிக்கும் நாளில் நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? அவர்கள் உன்மேல் ஆதிக்கக்காரரும் உன்மேல் அதிகாரம் செலுத்தும்படி நீயே அவர்களை பழக்குவித்தாயே. நீ தானே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாய் உன்மேல் அதிகாரம் செலுத்தும்படி. இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு காரணம் எசேக்கியா தீர்க்கதரிசி செய்த ஆரம்பத்தில் செய்த தவறு. எசேக்கியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நன்றாய் இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் பாபிலோனில் இருந்து வந்த விருந்தினர்கள், அதாவது எசேக்கியா தீர்க்கதரிசி உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். கர்த்தர் அவரை குணமாக்குகிறார். அதன் பின்பு அவர் குணமான பின்பு அவரை பார்க்க பாபிலோனில் இருந்து விருந்தாளிகள் வருகிறார்கள். அந்த தேசத்தின் பிரபுக்கள், பெரிய மனிதர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்தபோது எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு தவறு செய்கிறார். வந்தவர்களிடத்தில், விருந்தாளிகளிடத்தில் தங்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். அப்படி காட்டிய பொழுது அதையெல்லாம் அதன் விளைவாக அப்பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். அதன் பின்பு கர்த்தர் சொல்லுவார், நீ ஏன் இதை செய்தாய்? நீ இப்படி செய்ததினால் நீ காட்டாத ஒரு பொருளும் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னாய். அதே போல உன்னிடத்தில் ஒரு பொருளும் இல்லாதபடிக்கு காலம் வரும். உன் குமாரனுடைய காலத்தில் பாபிலோனிலிருந்து வந்தவர்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுதே கர்த்தர் சொன்னார், அது இப்பொழுது நடக்க போகிறது. நீதானே அவர்களுக்கு இடம் கொடுத்தாய் என்று சொல்லுகிறார். கர்ப்பவதிக்கு வேதனை வருவது போல, கர்ப்பவதிக்கு வேதனை, பிரசவிக்க போகிற ஒரு தாய்க்கு வேதனை எப்படி வருமோ அது போல உனக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். இவைகள் எனக்கு நேரிட்டது ஏதென்று நீ சொல்வாயாகில், இது ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று நீ சொல்லுகிறாயா? இஸ்ரவேலரை குறித்து கர்த்தர் கேட்கிறார். இது ஏன் எனக்கு இப்படி நடந்தது? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய துன்பம் வந்தது? பழையதை எதையுமே நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது என்று புலம்புவது. அப்படி நீ புலம்புவாயானால், நீ அப்படி நினைப்பாயானால், எனக்கு ஏன் இது வந்தது என்று நீ கேட்பாயானால், உன் இருதயத்தில் நினைத்தால் அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய திரளான அக்கிரமங்களின் நிமித்தமே ஒரு பெண் சூறையாடப்படுவது போல நீ சூறையாடப்படுகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். எருசலேம் தேசத்தை குறித்து அந்நியர்கள் வந்து உன் தேசத்தை பாழாக்குகிறார்கள் என்றால், ஒரு பெண்ணுக்கு தீமை செய்வது போல தீமை செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? உன் அக்கிரமங்கள். எல்லையில்லா அக்கிரமங்களை நீ செய்தது நிமித்தம், அதாவது அநேகம் அக்கிரமங்கள் செய்தது நிமித்தம் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி நீண்ட காலம் அதையே நீ பிடித்து கொண்டு மனம் திரும்பாமல் இருந்தது நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பை உனக்கு நியமித்தார் என்று கர்த்தர். எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? அப்படி மாற்ற முடியுமானால் இஸ்ரவேலர்களும் மனம் திரும்ப முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு வேதனைப்பட்டு அவருடைய இருதயம்
கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு வேதனையோடு அவர் சொல்லுகிறார் பாருங்க. வெட்கமாய் இருக்கிறது மனித இனமாய் இருப்பதற்கு. எத்தியோப்பியன் தன் தோலையும், எத்தியோப்பியர்களின் தோல் கருப்பாய் இருக்கும், கடினமாய் இருக்கும். அவர்கள் தோலை அது மாற்ற முடியாது. நாம் எதை செய்தாலும் அந்த தோலை மாற்ற முடியாது. அது போலவும் தலை சிவங்கி இருக்கிறது அல்லவா, அதன் சரீரத்தில் புள்ளிகள் இருக்கும். வெள்ளை வெள்ளையாக புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகளை மாற்ற முடியுமா? முடியாது. அதுவும் அதாவது பிறப்பிலேயே வருவது, இயல்பாய் இயற்கையாய் வருவது. அதை மாற்ற முடியுமா? முடியாது. அதுபோல உன் குணத்தையும் மாற்ற முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு கொடுமையான, எவ்வளவு நொந்து போய் அவருடைய வேதனை எப்படிப்பட்டது. கர்த்தர் எவ்வளவாய் வேதனைப்பட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்படி அவைகளெல்லாம் மாற்ற முடியுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். தீமையையே செய்து பழக்கப்பட்ட நீங்கள் ஒருவேளை அவைகளெல்லாம் மாற்ற முடிந்தால் உங்களையும் மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவையெல்லாம் மாற்ற முடியாது, அது போல உங்களையும் திருத்த முடியாது. திருந்தாத ஜென்மங்கள் என்று பொருளில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். நீங்கள் திருந்தாத ஜென்மம் உங்களை வைத்திருப்பது வீண். அதனால் அந்நியர்களிடத்தில் உங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால்தான் எருசலேம் பாழாக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் தங்கள் மகிமையை இழந்தார்கள், தங்கள் வாழ்விடத்தை இழந்தார்கள், தேசத்தை இழந்தார்கள். சிறைபிடிக்கப்பட்டு அந்நியர்களிடத்தில் அடிமையாகி பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்டு கிடந்தார்கள். அப்பொழுதுதான் தானியேல் ஐயா, அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அங்குதான் அவர்கள் பிறந்து வாழ்கிறார்கள். இந்த காலம் 70 வருடம் அங்கு இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவ்வளவு காலம் பொறுமையா இருந்து பார்த்து விட்டு கடைசியில் அவர்களை விரட்டி அடிக்கிறார். அப்படி இதெல்லாம் கதை அல்ல. இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்ற நிலையை கண்ணாடி போட்டு காட்டுகிற வசனமாய் இருக்கிறது. கண்ணாடியை போல நம் இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? வார வாரம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம், வேதத்தை தியானியுங்கள், குடும்ப ஜெபம் செய்யுங்கள், கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்ல கேட்கிறோம். தீர்க்க தரிசன செய்திகளை டிவி மூலமாக, செல்போன் மூலமாக கேட்கிறோம். எல்லாம் கேட்டு ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லிவிட்டு நம் வேலையை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். ஒட்டக சிவிங்கியை நினைத்துக் கொள்வோம், அதன் புள்ளியையும் மறந்து விட வேண்டாம். அந்த புள்ளியை எப்படி மாற்ற முடியாதோ அதை போல தீமை செய்ய பழகின உங்களையும் மாற்ற முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அவமானத்திற்குரிய வார்த்தை இது. நாம் அவமானப்பட வேண்டாமா? நாம் துக்கப்பட வேண்டாமா? நாம் மனம் திரும்ப வேண்டாமா? ஐயோ, கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட பெயரை வாங்கி விட்டோமே. இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புகளை எல்லாவற்றிலும் நம்மை உயர்த்தி படைத்தார். எல்லாவற்றிற்கும் ராஜாவாக நம்மை படைத்தார். அப்படிப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம்? நம் எண்ணம் எதில் இருக்கிறது? மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? திருந்தாத ஜென்மங்களாய் இருந்து கர்த்தரிடத்தில் அடி வாங்கியே அழிந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார். மனம் திரும்புவோம், இருதய கடினத்தை விட்டு விடுவோம். கர்த்தரிடத்து தினமும் கேட்போம், சுவாமி, நான் என்ன திருந்த வேண்டும்? நான் என்ன தவறு செய்கிறேன்? எனக்கு வெளிப்படுத்தும். எனக்கு சொல்லுவார் இல்லை. வேத வசனங்களை எடுத்து பார்த்தால் கர்த்தர் பேசுவார் நம்மோடு. நம் குற்றங்களை வேத வசனத்தை படிக்க தொடங்கும் போது நம் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? முதல் நான் வேத வசனத்தை படிக்க தொடங்குகிறேன் என்று ஆதியாகமம் முதலில் தொடங்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிக்க போகிறோம். முதல் முறை இப்பொழுதுதான் தொடங்குகிறோம் என்றால் நான் தான் பெரியவள், என்னால் நன்றாக படித்து புரிந்து கொள்ள முடியும் என்று தைரியமாக தொடங்குவோம். ஒரு 10 முறை வேதாகமத்தை முழுமையாய் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒரு முறை படித்து முடித்தால் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்று தெரிய வரும். அடுத்த முறை படித்தால் இன்னும் கொஞ்சம் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்று தெரிய வரும். அதன் பின்பு படித்தால் நாம் படிக்க 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 எத்தனை முறை படிக்கிறோமோ அத்தனை முறை நாம் ஒன்றும் அறியாதவர்கள் என்ற மனநிலைக்கு வருவோம். ஆரம்பிக்கும் போது எல்லாம் தெரிந்தவர்களாய் நமக்கு தோன்றும். ஆனால் வேதத்தை படித்து ஒவ்வொரு முறை முடிக்கும் பொழுதும் அடுத்த முறை நாம் தொடங்க வரும் பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நாம் யார் என்பதை புரிந்து கொள்வோம். உண்மை வெளிச்சத்திற்கு வரும். வேத வசனங்கள் நம்மை
நம் இருதயத்தை வெளிப்படுத்தும், காட்டும் கண்ணாடியா இருக்கிறது. கவனித்து படிப்போம். நம்மை அறிந்து கொள்வோம். கர்த்தரின் இருதயத்தை அறிந்து கொள்வோம். மனம் திரும்பி கர்த்தரின் வேதனையை நீக்குகிறவர்களாக, அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக, தகப்பனின் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களே நல்ல பிள்ளைகள். அவர்களே நல்ல பிள்ளைக்கு அடையாளம். அப்படி மாறுவோம். நம்மை படைத்தவருக்கு வேதனை உண்டாக்குகிறோம் என்றால் நம் பிறப்பின் அர்த்தம் என்ன? பிறக்காமலேயே இருக்கலாம் அல்லவா? அவருக்கு வேதனை உண்டாக்குவதற்காக அவர் கரங்களால் நாம் படைக்கப்பட வேண்டுமா? யோசித்து பார்ப்போம். நம் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும். நமக்கு வரும் துன்பங்களை தான் நாம் அதிகமாய் நினைக்கிறோம். நாம் செய்கிற அக்கிரமங்கள் எவ்வளவு என்பதை கொஞ்சம் யோசித்து அதையும் நினைத்து பார்த்தால் நம் துன்பங்கள் சிறியதா இருக்கும். நம்முடைய அக்கிரமங்களே மிகவும் பெரியதா இருக்கும். கவனிப்போம். கொஞ்சம் புத்திசாலியாக கர்த்தரின் ஞானத்தை பெற்று வாழ்வோம். வேத வசனங்களை தியானிப்போம். இப்படி நீங்கள் திருந்தாமல் இருப்பதினால் வனாந்திர காற்றால் பறக்கடிக்கப்படும் துரும்பை போல அவர்களை நான் சிதறடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மனம் திரும்பாமல் அடங்காமல் ஒரு நாளும் திருந்தாத ஜென்மம் என்று இருக்கிறார்கள் அல்லவா? நாம் திருந்தாமல் இருந்தால் வனாந்திர காற்று, பெருங்காற்று வந்து ஒரு துரும்பை எப்படி பறக்கடித்து கொண்டு போகுமோ, தூசு எப்படி பெருங்காற்றில் பறக்குமோ, அது போல கர்த்தர் இஸ்ரவேலரை சிதறடிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாம் இப்படி இருந்தால், இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு திருந்தாமல் இருந்தால், கர்த்தர் நம்மையும் இப்படிதான் சிதறடிப்பார். இஸ்ரவேலை விட்டு எருசலேமில் இருந்த ஜனங்களை கர்த்தர் பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்தது போல அதைதான் சொல்லுகிறார். நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். இதை கேட்ட பின்பும் அவர்கள் திருந்தாததினால் கர்த்தர் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போகும்படி செய்தார். நீ என்னை மறந்து பொய்யை நம்பியதினால் நீ என்னை மறந்து விட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை மறந்து விட்டு உண்மையான தெய்வமாகிய உன்னை படைத்த சிருஷ்டிகர்த்தாவாகிய என்னை நீ மறந்து பொய்யை நம்பினாய் அல்லவா? பொய்யை நம்பினாய் அல்லவா? அதனால் இது உன்னுடைய வீதம். அதனால் நீ துன்பத்தை, இந்த பங்கை நீ அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். என்னை விட்டுவிட்டு நீ அந்நிய பொய்யான தெய்வங்களை தேடி போனதினால் இந்த தண்டனையை நீ அனுபவிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொய்யை நம்பி ஏமாந்து போனாய், உண்மையாகிய என்னை நீ நம்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இந்த துன்பம் தான் உனக்கு பங்கு என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு நான் இந்த துன்பத்தை கொடுத்து விட்டேன் என்று பொருள். உன்னை அவமானப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். தேசம், இஸ்ரவேலர்கள் என்றால், அதாவது யோசுவா ஐயாவின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் என்றால் சுற்றியிருந்த ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கினார்களாம். அப்படி இருந்ததா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் என்றால் மற்ற ராஜாக்கள் பயந்தார்கள். தங்களுக்கு பயந்து கடந்த அந்நியர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து கொண்டு பெண் கொடுத்து இப்படியெல்லாம் இவர்கள் வாழ்ந்ததினால் அவர்களே தூஷிக்கும்படி, அந்நியர்கள் தூஷிக்கும் அளவுக்கு இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைக்கு ஆளானார்கள். இதுதான் நம்முடைய நிலையும். நாம் என்ன செய்கிறோம்? நம் வாழ்க்கைக்கு வரும் இன்ப துன்பங்களை நாமே முடிவு செய்கிறோம். கர்த்தருக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி வாழ்ந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாய் இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் திரியும் பொழுது நியாய தீர்ப்பு தான் வரும். அவமானமும் துன்பமும் துயரமும் வேதனையும் வழியும் தான் வரும். நல்ல காரியம் நடக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது, தேவையில்லை. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் நன்மை நிச்சயம் உண்டாகும். அதில் ஒருபோதும் குறைவு வராது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் சித்தம் அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அவருடைய அன்பு நம்மை தேற்றும். அவருடைய திருக்கரங்கள் நம்மை பாதுகாக்கும். அப்படி இல்லாமல் நாம் கர்த்தருக்கு அடங்காமல் திரிந்தால் கர்த்தர் நம்மை தூக்கி எறிந்து போடுவார். உன் ஒழுக்கமற்ற வாழ்க்கையையும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறார் கர்த்தர். அதாவது இன்றைய நாளில் நாமும் கூட ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுக்கம் தவறாத வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். இருதயத்தில் பரிசுத்தம் தேவை. இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அதனால் மனம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பாவத்தை செய்யும் எண்ணமே இருக்கக்கூடாது. பாவத்தின் மேல் விருப்பம் இருக்கக்கூடாது. விபச்சார பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். அது அக்கினியைப் போல மனிதனின் பரிசுத்தத்தை பட்சித்து போடும். பாவத்தை விட்டு விலகி பாவம் செய்யாமல் அதை வெறுத்து கற்பு தவறாத பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். உன் கணைக்குதல்களையும், அதாவது இந்த தவறான வாழ்க்கை, கற்பு தவறுகிற வாழ்க்கை வாழ்கிறவர்கள் குதிரையைப் போல கனைப்பார்கள். அதைதான் வேதம் இங்கு சொல்லுகிறது. உன் கணைக்குதல்களையும், அதாவது பாவம் செய்வதற்கு அந்த ஆவியினுடைய செயல்பாடு அது. அந்நிய பெண்களை, அந்நியரின் மனைவியை பார்த்து, அந்நிய வீட்டின் வாசலை பார்த்து குதிரையைப் போல கனைக்கிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்று இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்கிறார். விபச்சார ஆவியின் ஒரு அடையாளம் இது. இப்படி கனைக்க வைக்கும். அப்படி அது அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் அதை ஒரு திறமையாக எண்ணுகிறார்கள். அது வேசித்தன ஆவியின் சில முறைகள். ஒவ்வொரு ஆவியும் செயல்படும் விதம் என்று இருக்கிறது. ஒரு ஆவி என்றால் அதற்கென்று சில குணங்கள் உண்டு. இந்த வேசித்தன ஆவி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். அது அதனுடைய குணம். இப்படிப்பட்ட ஆவிக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் கர்த்தர் இப்படிதான் மனிதர்களை தண்டிப்பார் என்ற பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது இதன்படியே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்தார். அவர்கள் பாவத்தை விட்டு விலகாததினார். இன்று வாழும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இப்படிப்பட்ட பாவத்தை நம் வாழ்க்கைக்கு இடம் கொடுத்தால் நம்முடைய நிலையும் அதுதான். நம்முடைய சொந்த வீட்டில், சொந்த ஊரில் இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை துரத்தி போடுவார். அதற்கும் மேல் பாவம் செய்தால் நம்மை அழித்தும் போடுவார். அவர் பெரியவர். அவர் கரங்களில் நாம் இருக்கிறோம். அவர் கரத்தின் கிரியையாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்படி நீ பாவம் செய்தாய், அந்த பாவத்தை எல்லாம் நான் பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நீ செய்த அக்கிரமத்தை எல்லாம் நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது எருசலேமில் நடந்த இச்சையான காரியங்களையும், அந்நிய தேவர்களை உருவாக்கி வணங்கிய காரியங்களையும், இது ரெண்டிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதைதான் கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிக்கு என்னுடைய ஜனமாகிய நீங்கள் இடம் கொடுக்காதிருங்கள். கர்த்தர் இன்னும் சொல்லுகிறார், எருசலேமே உனக்கு ஐயோ, உனக்கு வரப்போகிற நிலை ஐயோ, உனக்கு ஆபத்து வரப்போகிறது. நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா என்று கர்த்தர் சொல்கிறார். நீ சுத்தமாக மாட்டாயா, இப்படியே கிடக்கிறாயே என்று சொல்லு. இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின்பு நடக்கும்? அதாவது 1946 வருடத்தில் மீண்டும் இஸ்ரேல் தேசம் உருவாகி விட்டது. ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் நடக்க வேண்டியவைகளா இருக்கிறது. இப்பொழுதும் அந்த விக்கிரக ஆராதனையும் பாவ செயல்களும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. இது முற்றிலும் சுத்திகரிக்கப்படும் நிலை என்பது இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பாக இனி நம்முடைய நாட்களில் நாம் உயிர் வாழும் இந்த காலத்தில் நடக்க போகிற செயலா இருக்கிறது. இதைதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதன் வெளிப்பாடு அதுதான் 13 வெளிப்படுத்தல் 9, 11 அதிகாரங்களை நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. பார்க்கும்போது ஒரு கோணம் புரிகிறது. இன்னும் விளக்கமாக நாம் வெளிப்படுத்தல் தியானிக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து தியானிக்கலாம். மனம் திரும்புவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். நம் இருதயத்தை சுத்திகரித்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறலாம்.